நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு 10 குட்டி கதைகளை இந்த பதிவில் நாம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களுடன் குரல் வழியில் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பீவி. மன்னர் ஒருத்தர் வேட்டையாட போறதுக்கு தனது அமைச்சரை அழைச்சு இன்னைக்கு மழை வருமா என்று கேட்டார். வராது என்றார் அந்த அமைச்சர். வழியில் ஒரு கழுதை மேல் வந்து கொண்டிருந்த குடியானவன் ஒருவன் கொஞ்ச நேரத்துல மழை வரும் என எச்சரித்தான். அதை பொருட்படுத்தாமல் போன மன்னன் வேட்டையாடி கொண்டிருந்த போதே ரொம்ப மழை வந்து ரொம்ப நனைஞ்சு போயிட்டார். ரொம்ப கஷ்டமும் பட்டுட்டார். திரும்புகிற வழியில் குடியானவனை சந்திச்சு மழை வரும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அவனோ, மன்னா, எனக்கு தெரியாது, ஆனால் என் கழுதைக்கு தெரியும். மழை வரும்போது அது தன் காதுகளை முன்னுக்கு நீட்டிக்கொள்ளும் என்றான். உடனே மன்னன் அமைச்சர் பதவியில் இருந்தவரை நீக்கிவிட்டு கழுதையை அமைச்சராக்கினார். இக்கதையை ஆப்ரஹாம் லிங்கன் கூறிவிட்டு சொன்னார். அதிலிருந்து தான் மன்னன் ஒரு தவறு செய்து விட்டான். என்னவெனில் அது முதற்கொண்டு எல்லா கழுதைகளும் ஏதாவது பதவி வேண்டும் என அலைகின்றன. பதவி அறிவால் வர வேண்டும், வாய்ப்பால் அல்ல. ரஞ்சித் சிங் என்ற அரசன் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த ஒரு கல் அவன் தலையில் பட்டு காயம் ஏற்பட்டுச்சு. வீரர்கள் உடனே நாலாபுரமும் போய் ஒரு கிழவியை பிடிச்சிட்டு வந்தாங்க. கிழவி சொன்னா, அரசே, என் மகன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அவனுக்காக பழம் பறிக்க கல்லை விட்டு எறிஞ்சேன். அது தவறி உங்க மேல பட்டுருச்சு. இதை கேட்ட அரசர் மந்திரியிடம் உடனே கிழவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொன்னார். எல்லோருக்கும் ஆச்சரியம். காரணம் கேட்ட அவர் சொன்னார், உணர்ச்சியே இல்லாத மரம் தன் மீது கல்லை விட்டு எறிந்ததற்கு புசிக்க பழங்களை தருகிறது. 6 அறிவு படைத்த அதுவும் மன்னனாக இருக்கும் நான் தண்டனையா கொடுப்பது? கருணை உள்ள ஆட்சிதான் உண்மையான அரசியல். ஒரு பிச்சைக்காரன், நீங்க சோறு போடலன்னா அடுத்த கிராமத்துல செஞ்ச மாதிரியே செஞ்சிடுவேன் என்று ஒரு ஊரில் உள்ளவங்கள மிரட்டிக்கிட்டே பிச்சை வாங்கிட்டு வந்தான். அவன் என்னதோ செஞ்சிடுவானோன்னு பயந்து எல்லாரும் அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தைரியமான பெண்மணி மட்டும் ஒரு நாள் துணிஞ்சு கேட்டாங்க, அடுத்த கிராமத்தில் அப்படி என்னதான் நீ செஞ்ச அப்படின்னு. பிச்சைக்காரன் சொன்னானா, தொண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு வேற ஊர் தேடி போய்விடுவேன் அப்படின்னு சொன்னானா. பயமுறுத்தல் என்பது பலவீனம். உண்மை வெளிவந்தால் அது காற்றாகிவிடும். ஒரு சமயம் ஸ்பெயின்ல இருந்து இளைஞர் ஒரு தூதுவரா பக்கத்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். அவரை கண்ட அந்நாட்டு அரசர், ஸ்பெயினில் பெரிய மனிதர்கள் இல்லை போலும், அதனால்தான் தாடி கூட முளைக்காத ஒரு சிறுவனை அனுப்பியுள்ளார்கள் என்று சொன்னார் கிண்டலுடன். அதற்கு அந்த இளைஞர், அரசே, அறிவு என்பது தாடியில் இருப்பது என்பது எங்கள் மன்னருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் எனக்கு பதிலாக ஒரு வெள்ளாட்டையே அனுப்பியிருப்பார் என்று பதிலடி கொடுத்தார். மனிதனின் மதிப்பு வயதில் அல்ல, அறிவில். கொடைவள்ளல் ஹாத்திம் தாயிடம் கேட்கப்பட்டது, தங்களை காட்டிலும் உயர்ந்த மனிதரை தாங்கள் பார்த்தது உண்டா என்று. ஹாத்திம் தாய் சொன்னார், உண்டு. ஒரு நாள் 40 ஒட்டகங்களை அடித்து விருந்து வைத்தேன். அன்று பாலைவனத்தில் ஒருவன் விறகு சுள்ளி பொறுக்கி கொண்டிருந்ததை பார்த்து அவனிடம் விருந்துக்கு வராத காரணம் கேட்டேன். அவன் சொன்னான், எவன் தன் சொந்த கைகளினால் உழைத்து உண்கிறானோ அவன் பிறர் தரும் விருந்தை எதிர்நோக்கி கொண்டிருக்க மாட்டான். அந்த ஏழைதான் என்னை காட்டிலும் உயர்ந்தவன் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். தன்னால் உழைத்து வாழ்பவனே உண்மையில் உயர்ந்தவன். ஒரு தகப்பனும் மகனும் குற்றவாளியாக மன்னன் முன் நிறுத்தப்பட்டாங்க. இருவருக்கும் 100 கசை அடி கொடுக்க முதலில் மன்னன் உத்தரவிட்டான். முதலில் தகப்பனுக்கு 100 கசை அடி கொடுக்கப்பட்டது. அவனும் 100 கசை அடி வாங்கியும் சிறிது கூட கலங்கவில்லை. அடுத்து மகன் முறை. முதல் அடி மகனுக்கு விழுந்ததுமே தகப்பன் அழத் தொடங்கிவிட்டார். ஆச்சரியத்துடன் காரணத்தை கேட்ட மன்னன், தகப்பன் சொன்னான், மன்னா, என் உடம்பில் அடி விழுந்த போது என்னால் அதை தாங்க முடிந்தது. ஆனால் இப்போது அடி விழுவது என் நெஞ்சில். உடல் வலியை தாங்கலாம், ஆனா மன வலியை தாங்க முடியாதுல்ல. வியாபாரத்துல இழப்பு அடைஞ்ச வியாபாரி ஒருவர் தாம் மகனை அழைச்சிக்கிட்டு அது பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. மகன் காரணம் கேட்டார். வியாபாரி சொன்னார், 2 துன்பங்களை ஒரே நேரத்தில் அனுபவிக்க நான் விரும்பவில்லை. பொருள் இழப்பு என்பது ஒன்று, இரண்டாவது நமது துன்பத்தை கேட்டு உறவினர் அடையும் மகிழ்ச்சி என்று ஒன்று.
சிலர் துயரத்தை விட பிறர் மகிழ்ச்சியை அதிகம் வலிக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. நம்ம சேனல்ல போடுற கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நிறைய பேர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. 1 நிமிடம் செலவு பண்ணி இந்த விஷயத்தை செய்யுங்க. அடுத்த கதையை கேட்கலாமா? ஒரு சாமியாரின் செருப்பு அறுந்துருச்சு. செருப்பு தைக்கிறட்ட போய் இதை உடனே தச்சு கொடுக்க சொன்னார் சாமியார். இப்போ இருட்டிருச்சு, நாளை காலைல வந்தால் தச்சு தரேன் அப்படின்னு சொன்னார் செருப்பு தைக்கிறவர். இப்போ தைச்சு கொடுக்க வேணும், இல்லாட்டி உன் வாய் அடைத்து போகும்படி சாபம் கொடுப்பேன் அப்படின்னு பயமுறுத்தினார் சாமியார். உமக்கு அவ்வளோ சக்தி இருந்தா அருந்து போன செருப்பை சாபம் போட்டு ஒட்டி வைத்து கொள்வது தானே என்று சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவர் அமைதியாக எழுந்து போயிட்டாரு. பொய் சத்தியம் பேசுவோரிடம் உண்மை ஒரு தோல்வியால் தான் நிற்கும். ஒருவர் மது குடித்து கொண்டிருந்தார். அந்த வழியாக போன நண்பர் அவரிடம் வந்து, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்? இது மெல்ல கொள்ளும் நஞ்சு என்றான். பரவாயில்லை, எனக்கொன்றும் அவ்வளவு அவசரம் இல்லை என்று பதில் சொன்னான் குடிகாரன் மூஞ்சில் அடித்தார் போல். தீங்கு மெதுவா வந்தாலும் முடிவு ஒரே மாதிரி தான்றது அவருக்கு தெரியல. ஒரு பெரிய ஆலமரம் உருவாவதற்கு முன்பு அதன் விதை மண்ணுக்குள் நீண்ட காலம் அமைதியாகவே இருந்தது. பக்கத்து செடிகள் காற்றில் அசைந்து சத்தம் போட்ட போது கூட அந்த விதை யாரிடமும் எதையும் நிரூபிக்க முயலவில்லை. மாறாக தன் வேர்களை ஆழமாக இறக்குவதில் மட்டுமே கவனம் செலுத்தியது. காலம் கனிந்த போது அது வானுயர வளர்ந்து நின்றது. இன்று அதன் நிழல் ஊருக்கே அடைக்கலம் தருகிறது. உன் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும், உன் வெற்றி உலகிற்கு சத்தமாக சொல்லட்டும். இந்த 10 கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதைகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசூல் பிவி. நன்றி, வணக்கம்.